تتطلع إلينا فتنة واحد بل وأشرف من سيد الخير النبي. بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களிடத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய எந்த குணத்தையும் அல்லாஹ் வீணாக ஆக்கியதில்லை. சில குணங்கள் மனிதர்களால் இது தேவையா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் கூட அதிலேயும் கூட அல்லாஹு தஆலா சில தேவைகளை வைத்திருக்கிறான். உதாரணமாக கோபம் நல்லதா கெட்டதா என்றால் பெருமக்கள் சொல்வார்கள், கோபம் என்பதும் ஒரு அல்லாஹுடைய அருள் என்று சொல்வார். என்ன, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில கோபப்படவே தெரியலன்னா தன்னுடைய தீமைகளை, தனக்கு வரக்கூடிய ஆபத்துகளை, தனக்கு இடைஞ்சல் தரக்கூடியவைகளை தடுத்து கொள்வதற்கான சக்தியும் அவனிடத்தில் இல்லாமல் போயிடும். கோபம் என்பது இல்லை என்று சொன்னால் தனக்கு வரக்கூடிய, தனக்கு தீங்காக இருக்கக்கூடியவைகளை தட்டுவதற்கோ நீக்கிக் கொள்வதற்குண்டான ஆற்றலை இல்லாமல் ஆகிவிடும். அந்த வகையிலே கோபம் என்பது ஆசை நல்லதா கெட்டதா என்றால், ஆசை என்பதை மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால் தனக்கு தேவையான நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்வதற்குண்டான முயற்சி என்பதே மனிதனிடத்தில் இல்லாமல் ஆகிவிடும். எனவே எல்லா குணங்களிலேயும் ஒரு நன்மை என்பது இருக்கிறது. அதிலே அல்லாஹு தஆலா ஏதோ ஒரு நன்மையை நிச்சயமாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதனால கோபமே கூடாதுன்னு மார்க்கம் சொல்லல, கோபத்தை கட்டுப்படுத்துன்னு குர்ஆன் சொல்லுது. ஹதீஸ்லயும் அப்படித்தான் வந்திருக்குது. கோபம் என்பது அது கட்டுப்படுத்தப்பட வேண்டியது என்பதைத்தான் மார்க்கம் சொல்லிக்கொள்ளும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹுக்காக ஒரு கோபப்படுவது என்பது ஒரு மனிதனுடைய பூரணமான ஈமானுக்கு அடையாளம். மன் அஹப்ப லில்லாஹ் வ அபகத லில்லாஹ் வ அஅதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ். அல்லாஹுக்காக ஒரு காரியத்தை செய்தான், கொடுத்தான். அல்லாஹுக்காக ஒரு காரியத்திலே கோபப்படுகிறான் அல்லாஹுக்காக. அது மாதிரி அல்லாஹுக்காக மன் அஹப்ப, ஒருவரை பிரியம் வைத்தான் அல்லாஹுக்காக, ஒருவரை கோபப்பட்டான் அல்லாஹுக்காக, ஒரு காரியத்தை கொடுத்தான் அல்லாஹுக்காக, ஒரு காரியத்தை தடுத்தான் அல்லாஹுக்காக என்றால் அவனுடைய ஈமான் நிறைவாகிவிட்டதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால கோபம் அல்லாஹுக்காக இருக்குமானால் அது பாராட்டப்படக்கூடிய ஒரு கோபம் தான் என்று வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எத்தனை கட்டத்துல ஃபதலவ்வன வஜ்ஹுஹு, உங்களுடைய முகமே மாறிவிடும் வருது. உங்களுடைய முகமே அப்படியே கடுமையான சிவப்பாக மாறிவிடும் கோபத்தின் காரணத்தினால். நேற்றைய பாடத்தில் தான் ஓதி கொடுக்க வேண்டியது வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பார்ல செய்தி சொல்லப்பட்டுச்சு. ஒரு ஆள் அவருடைய மனைவி பிடிக்காம 3 தலாக்கு சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க. தலாக்கு சொன்னா காம கதுபான், கடுமையான கோபத்தில் எழுந்திருச்சாங்க. எல்லாம் கிதாபில்லா வான பைன் அது குறிக்கும், நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய வேதத்தோடு விளையாடுகிறீர்கள். அல்லாஹ் பிடிக்கல, நிர்பந்தம், வேற ஏதாவது காரணங்கள் நீக்க வேணும் என்று சொன்னால் ஒரு தலாக்கு தானே சொல்லும்படி மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கிறேன், வேதத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு நான் விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய வேதத்தோடு விளையாடுகிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு கோபத்தை பார்த்து அங்க இருந்த ஒரு சஹாபி சொன்னாங்களா, நாயகமே நீங்க உத்தரவிடுங்கள், நான் அவரை கதை முடிச்சிடுறேன், ஆளை நான் கொன்னுறேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு வேணான்னு சொன்னாங்க. ஆனாலும் கூட கோபப்பட்டார். அல்லாஹுக்காக கோபப்படுவது, நல்ல காரியத்தை நிலைநிறுத்துவதற்காக கோபப்படுவது. ஏன்னா எப்படிப்பட்ட நிலையில நம்ம ஊர்ல இன்னைக்கு சில பழக்கங்கள் என்னன்னு சொன்னா, ஏதாவது ஒரு பிரிச்சு வைக்க வேண்டியது வந்துச்சுன்னா தலாக்கு சொல்லுங்கன்னா முத்தலாக்கு சொல்லிடுறது. அப்படி சொல்றது இருக்குதே, ஊர்க்காரங்களுக்கும் புதுக்க ஆட்களுக்கும் அவங்களுக்கு அது அடிப்படையான அறிவு இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கடுமையான எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஒரு தலாக்கு சொன்னா காலங்கள் முடிந்தது என்று சொன்னால் தானா இத்தாவுடைய காலம் முடியும் பொழுது முடிஞ்சிடும். இல்ல ஒரு தலாக்கு தான் சொல்லியிருக்கிறாரு, இத்தாவுடைய காலம் முடிஞ்சிச்சு, 2வது மீட்ட நினைக்கிறாருன்னா மீட்டிக்கலாம். மீட்டுறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இல்லை. அந்த காலங்கள் முடிந்தாலும் ஒப்பந்தம் செய்து கொண்டால் முடிந்துவிடும். ஆனால் 3ன்னு சொன்னா அதுக்கு பிறகு மீட்டுவதற்குண்டான நிலை அது கடுமையான கஷ்டமான நிலைகளை மார்க்கம் வைத்திருக்கிறார் அருமையானவர்களே. அதனால கோபம் என்பது நீதியை நிலைநிறுத்துவதற்காய், அல்லாஹுடைய காரியங்களுக்கு. அவர் 10 வயது பிள்ளை, நம்ம பிள்ளை தொழுவ மாட்டேங்கிறார், சில கோபப்படுங்கன்னு சொன்னாங்க, அவர் அடி கொடுங்கன்னு சொன்னாங்க. கண்டிங்க, கோபத்தை வெளிப்படுத்தி காட்டும் பொழுது இல்ல நம்முடைய தகப்பனார் இந்த விஷயத்துல கோபப்படுவாங்க அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறத அல்லாஹ்வுடைய ரசூல் உணர்த்தினான். அது மாதிரி நியாயத்திற்காக வேண்டி கோபப்படலாம். நீ பாரதி கூட ஒரு இடத்துல சொல்வார், ரௌத்திரம் பழகுன்னு சொல்வார். கோபத்தை பழகணும், ரௌத்திரம் பழகு, கோபத்தை பழகணும். கோபம்ங்கிறது அதற்கு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள்,
மனிஸ்துகலிப ஃபலம் யக்தப், கோபம் ஊட்டப்படுகிறான் ஒரு மனிதன், அவனுக்கு கோபமே வரல என்று சொன்னால் கோபக்கல்ல ஹிமார், அவன் ஒரு கழுதுன்னு சொன்னாங்க இமாம் ஷாஃபி. கோபம் ஊட்டப்பட்டு கோபம் வரணும், ஆனா கோபத்தை அடக்கிக்கிறோம், கோபத்தை கட்டுப்படுத்தணும். கோபமே வரல ஒரு மனிதனுக்குன்னு சொன்னா அது கழுதையினுடைய நிலைன்னு சொல்லி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார். அருமையானவர்களே, ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில கோபம்ங்கிறது ஒரு சின்ன கோபம் வந்தாலும் கட்டுப்படுத்த தெரியல. கோபத்தினுடைய நிலை வந்த உடனே எல்லா தரமும் போயிடுது. அவ்வளவு நாளும் இருந்த எல்லா தரம், எவ்வளவு எல்லா கண்ணியம் என்பதும் போய்விடுகிறது. கோபம் வந்துச்சுன்னா என்ன செய்யறாங்க, ஒரு ஆளை பத்தி புறம் பேசுறாங்க. ஒரு ஆள் அவ்வளவு நாள் நல்ல நிலையில இருந்தாரு, கோபம் வந்த உடனே புறம் பேசுறாங்க, அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்துறாங்க. கோபத்தினுடைய நிலையில பேண வேண்டிய அவர் சம்பந்தப்பட்ட ரகசியத்தை வெளிப்படுத்துறாங்க. அது மாதிரி அடிதடிக்கு காரணம் ஆயிடுது. இது மாதிரி உறவுகளை முறிக்கிறாங்க கோபத்தின் காரணத்தினாலே. முறையற்ற கோபம் பல்வேறு விதமான தீமைகளுக்கு காரணமாகும், முறையில்லாத கோபம் என்பது. அதனாலதான் சல்லாசமிடத்துல உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது லாத்தாகுதப், ஆட்களுடைய நிலை அறிந்து உபதேசம் செய்யக்கூடிய கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் வந்து எனக்கு உபதேசம் செய்யுங்க நாயகமே, லாத்தாகுதப், கோபப்படாதுன்னா. இன்னும் சொல்லுங்க நாயகமே, வேற ஏதாவது சொல்லுங்க, லாத்தாகுதப் 3 தடவை சொன்னாங்கன்னு வருது. ஏன்னா அவருக்கு அதை அடக்கினா போதும், அவருடைய வாழ்க்கையில வெற்றி பெற்று விடுவார் என்பதற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. கோபம் வருது, என்ன செய்யணும் கட்டுப்படுத்துறதுக்கு? கோபம் வரத்தான் செய்யுது, கட்டுப்படுத்தணும்னு மார்க்கம் சொல்லுது. கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல இது முறை இல்லாததுங்கிறது விளங்கி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதிக்கிறோம். கோபம் வரும் பொழுது அஊது பில்லாஹ் ஓதணும். முடிஞ்சவரை மௌனமாயிரணும். என்ன கோபத்துல ஒரு வார்த்தை வந்துச்சுன்னு வைங்க, அவ்வளவு கதபி ஜுனூனன் வாஹிருஹு நதமும், கோபத்தினுடைய முதல் தொடக்கம் என்பது பைத்தியம், முடிவு என்பது கைசேதம்னு சொல்லுவாங்க. அதனால கோபம் வந்துச்சா முடிஞ்ச வரை அதை தாமதிக்கிறதும் மௌனமா இருக்கிறது. அதனாலதான் நீதிபதிகள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணும் பொழுது கோபத்தில் இருக்கும் பொழுது ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. அங்க கோபத்தில் இருக்கும் பொழுது கோபத்தை தணிப்பதற்கான சிறந்த வழி என்னன்னு சொன்னா தாமதப்படுத்துறது. தாமதப்படுத்தியாச்சுன்னா அப்புறம் ஆறிடும். என்னுடைய நண்பர் ஒரு ஆள் ஒரு கடுமையான கோபத்தில் ஒரு கடிதம் எழுதி வச்சு அதை போடுறதுக்காண்டி அதை போடுறதுக்கு மறந்துட்டார். ஒரு நாள் கழிச்சு அந்த கடிதத்தை பார்த்துட்டு நல்ல வேளை போடல, என்ன எழுத்து எழுதியிருக்கிறோம், எவ்வளவு கடுமையா எழுதியிருக்கிறோம். ஏன்னா கோபத்தினுடைய அந்த நிலையை அதை தடுக்கிறதுக்கு உண்டான நிலை என்னன்னா முதல்ல தாமதம் தான். தாமதமாய் அதுக்கு பிறகு சூடெல்லாம் தனிஞ்ச பிறகு பார்த்தாலே ஆஹா நம்ம செய்தது அது சரியானது இல்லைங்கிறத பின்னால விளங்கிக்கிற முடியும். அருமையானவர்களே, அதனால இடமாற்றம் ரசூல் சொன்னாங்க, இடத்தை மாற்றுங்க. அது கோபத்தினுடைய நிலை, அது பாடி லாங்குவேஜ் மாதிரி. இடத்தை மாற்றும் பொழுது என்னுடைய நிலையும் மாறும்னு அர்த்தம். இந்த மாதிரி தண்ணீரை உபயோகிங்க, குடிங்க அல்லது உதவி செய்யுங்க. இந்த கோபம் தனின்னு சொன்னாங்க. தண்ணீர் உபயோகிக்கும் பொழுது இருக்குது, அது நெருப்பு அணைக்கிற மாதிரி இந்த கோபம்ங்கிற நெருப்பு அணைக்கிறதுல தண்ணீருங்கிறது முக்கியமானது அப்படின்னு சொன்னாங்க. கோபத்துல ஒரு காரியத்தை செய்தன்னு வைங்க, கோபத்தினுடைய நிலையில அது அல்லாஹ்வுடைய பொறுத்து, அல்லாஹ்வுக்காக படல், அல்லாஹ்வுக்காக கோபப்பட்ட வேற விஷயம். அதற்கு அலிபின் ஒரு பெரிய மல்யுத்த வீரனோட சேர்ந்து சண்டை போட வேண்டியது வந்துச்சு. சண்டை போட்டாங்க. அவங்க கடைசியில 2 பேரும் கொஞ்சம் தாமதிச்சா ஆளை குத்திடுவாங்க, கொலை செய்திருவாங்க. இந்த நேரத்துல அலி ரலியல்லாஹு கீழே சாய்ச்சிட்டாங்க. சாட்சி கடுமையான நிலையில அவன் தன்னை தாக்குவதற்கு முன்னால் அவனை வீழ்த்தணும்னு நினைச்சு தாக்கும் பொழுது என்ன செஞ்சிட்டான்னா காரி மூஞ்சில துப்பிட்டான். அவன் காரி அதற்கு அழுதான முகத்தில் உடனே அவனை விட்டுட்டாங்க. என்னப்பா சரியான சந்தர்ப்பம், எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சுன்னா ஒன்னு ஆளை தீர்த்திருப்பேன், ஆனா சரியான சந்தர்ப்பம் கிடைச்சு நீங்க என்ன ஒன்றும் செய்யலையேன்னு சொல்லும் பொழுது நான் போரிட்டது அல்லாஹ்வுக்காக, ஆனா இப்போ நீ முகத்துல காரி துப்புனோட எனக்கு ரோஷம் வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு. இந்த கோபத்துல நான் உன்னை ஏதாவது செய்தேன்னா என்னுடைய ரப்ப என்னை தண்டிச்சிருவான்னு சொன்னார். அவர் ஈமான் கொண்டுட்டார். அவர் உடனே ஈமான் கொண்டுட்டாரா? இப்படியுமா மனிதர்கள் தன்னுடைய கோபத்தையும் கூட கட்டுப்படுத்த தெரிந்த, அதையும் அறிந்து செயல்படக்கூடிய அளவிற்குண்டான நிலையில் ஸ்தானத்தில் ஒரு கோபத்தை வைக்கக்கூடிய அளவுக்குண்டான பண்பாடை ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்கிற அந்த இதனால அவர் அதுக்கு பிறகு ஈமான் கொண்டார்னு வருது. அதனால கோபம் என்பது மனிதனுக்கு அது அருள் தான். ஆனால் கோபப்பட வேண்டிய இடத்தில் அல்லாஹ்வுக்காக, அவனுடைய திருப்திக்காக, நீதியை நிலைநாட்டுவதற்காக இதுபோலுள்ள காரியத்துல நம்ம கோபத்தை காட்டணுமே தவிர தேவையில்லாமல் கோபம் என்பது வெளிப்பட்டது என்று சொன்னால் அதனுடைய விளைவு மிக கடுமையானது என்பதையும் மார்க்கம் நமக்கு உணர்த்தி தருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கும் அறிவை தந்தருள் புரிவானா. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய குணத்தை முறையாக பயன்படுத்துவதற்குண்டான நசீபையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. தேவையற்ற கோபங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.